ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அசீஸ் காப்பர் கிச்சன். இந்த வீடியோவில் மேங்கோ ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் ஸ்கின்னெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு வெறும் பல்ப்பு மட்டும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பக்கமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நல்லா பழுத்த 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ வருது. நான் இந்த ரெசிபிக்கு பாதாமி மாம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அல்ஃபோன்சாவோ, இல்ல நார் அதிகமா இல்லாத எந்த மாம்பழம் வேணாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். இத குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு பவுல்ல சேர்த்துக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார்ல குட்டி குட்டியா கட் பண்ண மாம்பழம் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வேக வச்சு வச்சிருந்த மாங்காவோட பல்ப் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 கப் போல சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட லைட்டா அந்த சுகர வந்து எடுத்து காட்டுற மாரி 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா 1/8 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் போல் தண்ணி ஊற்றி இதை நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதில் நாரோ இல்லை கட்டியோ இல்லாத மாதிரி இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா வடிகட்டியாச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு ஜூஸ் என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு வந்து 3 கப்பு போல் நல்ல சில்லுன்னு வாட்டரை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க, இதுதான் வந்து இந்த ஜூஸோட கன்சிஸ்டன்சியா இருக்கும். நெறைய ஐஸ் போட்டு இந்த ஜூஸை சர்வ் பண்ணி பாருங்க. சம்மருக்கு ஒரு நல்ல ட்ரிங்க் குடிச்ச மாரி இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மோர் ரெசிபீஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அசீஸ் காப்பர் கிச்சன்.